வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ்ல இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் கால் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது டிசைன் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட இருந்த டிசைன் எல்லாமே கஸ்டமருக்கு அனுப்பியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லாமே அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரொஃபைல் லைட் எல்லாமே யூஸ் பண்ணலாம், இன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி போயிருந்தோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் லைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1-2 ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் லைட்டில் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஏன் டேரக்ட் சீலிங்லேயே பண்ணலாமே, ஏன் ஃபால் சீலிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரக்ட் சீலிங்கில் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேனல் லைட்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் 3 வாட்ஸ் லைட்டு 1 வாட் லைட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக கேட்டுக்கிறதுனால நம்ம ஃபால் சீலிங் தான் பண்ண முடியும். டேரக்ட் சீலிங்கில் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சர்ஃபேஸ் லைட் தான் போட முடியும். அதுவும் கஸ்டமர் சொல்லும்போது இல்லை நாங்கள் பேனல் லைட்டு வாங்கி தரோம், ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஃபால் சீலிங் கீழே வந்து நீங்கள் ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி வந்து ஃபால் சீலிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாமே டோட்டலாக கொடுத்தாச்சு. மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வாங்கி வந்துட்டாங்க. ஸோ பேனல் லைட் வந்து நம்ம எத்தனை லைட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லைட் வாங்கியிருக்கோம். ஸோ ஒயிட்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேனல் லைட் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேனல் லைட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா பேனல் லைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறமே தான் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் தான் வந்து நம்ம எவ்வளோ ப்ரொஃபைல் வந்து நம்ம தள்ளி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிளானிங்கே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல் லைட் எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேனல் லைட் எல்லாமே மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். பேனல் லைட் வந்து நம்ம எவ்வளோ அடி தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 4 அடி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 20 வருது. ஸோ அதனால் 4 அடிக்கு 4 அடி வந்து இந்த பேனல் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மார்க் பண்ண முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 வாட்ஸ் லைட்டும் 1 வாட் லைட்டும் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 3 வாட்ஸ் லைட் வந்து நம்ம எத்தனை இன்ச்சில் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு வச்சிருக்கோம். ஸோ 1 வாட் லைட்டும் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட் எல்லாமே மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம்னு சொல்லி மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 4 காரணமே பார்த்தீங்கன்னா இந்த 3 வாட்ஸ் லைட்டு 1 வாட் லைட்டு எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 வாட்ஸ் லைட் எல்லாமே டோட்டலாகவே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஹால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளைன் சீலிங்காக தான் போட்டிருக்காங்க. அதாவது டிசைன் எதுவும் காட்டல, பிளைன் சீலிங்காக காமிச்சிருக்கிறதுனால நம்ம இந்த மார்க் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மார்க் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம எத்தனை எம்எம்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 எம்எம்ல வாங்கியிருக்கோம். ஸோ 18 எம்எம் வாங்கியிருந்தனால அது ஃபஸ்ட்டு எல்லாமே 4 கார்னர் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 4 கார்னரே மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ரொஃபைல் லைட்டோட அளவு நம்ம எடுத்துகிட்டே போதும். ஏன்னா ஃபால் சீலிங்கில் பண்ணும்போது நமக்கு அளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா டேரக்ட் சீலிங்கில் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கூட நமக்கு ஒயிட் சிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபால் சீலிங்கில் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டான அளவில் தான் கட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பேட்ச் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டச்சப் பண்ணுறது ரொம்ப சிரமமாகவே இருக்கும். ஸோ அதனால் மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 4 காரணமே பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸ் லைட் வருது. ஸோ அதில் அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாட் லைட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ப்ரொஃபைல் லைட் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே மார்க் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ட்ட மார்க் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டோம். ஸோ மார்க் பண்ணி ஓகே பண்ணதுக்கு அப்புறமே தான் நம்ம ஃபாலில் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபால் சீலிங் தான் வருது, அதனால் நம்ம கட்டிங் மிஷினில் போட்டு டேரெக்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம சேனல் கொடுத்துருக்கோம். அதாவது சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டேரக்ட் சீலிங்கில் பண்ணும்போது ஸ்க்ரூ பண்ணி கூட நம்ம நிற்க வச்சிடலாம். ஸோ ஃபால் சீலிங்கில் பண்ணும்போது என்ன ஆகும்னா நடுவில் சேனல் கொடுத்தோம்னா தான் சப்போர்ட்டில் கரெக்டாக நிற்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 அடி அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே டோட்டலாக எல்லாம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்தது கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் சேனல் வந்து கரெக்டாக கம்பல்சரி நம்ம கையில் இருந்தால் மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு அளவில் வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொஃபைல் சேனல் வந்து சின்னதாக வந்துருச்சுன்னா ரொம்ப சிக்கலாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரக்ட் சீலிங்கில் பண்ணும்போது எப்படியே பேட்ச் ஒர்க் கூட பண்ணி நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் ஃபால் சீலிங்கில் பண்ணும்போது நம்மகிட்ட சேனல் இருந்தால் மட்டுமே கம்பல்சரி நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து சேனல் வாங்கினதுக்கு அப்புறமே தான் டோட்டலாக எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி பேனல் லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறமே தான் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரொஃபைல் லைட் எல்லாமே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கட்டிங் மிஷின் போடும்போது எப்பவுமே கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க. ஸோ 4 பக்கமே கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 4 பக்கமே கட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்ட் சீட் எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 1 அடி சேனல் கொடுத்துருக்கோம். ஏன்னா சேனல் கொடுத்தா தான் ப்ரொஃபைல் சேனல் எல்லாமே ஸ்க்ரூ பண்ணால் கரெக்டாக நிற்கும். நம்ம ரொம்ப தள்ளி கேப் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த இடம் மட்டும் சேனல் வந்து நமக்கு கீழாப்பில் இருக்கும். ஸோ மீதி எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சேனல் எல்லாமே கட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபால் சீலிங் போடும்போது இதுக்கு எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக இருந்து எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே இந்த 1 வாட் லைட்டு 3 வாட் லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அது கட் பண்ணி முடிச்சோம்னா அடுத்தது ஃபிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிட்டிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கட் பண்ணி அதனுடைய சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமே அதுலேருந்து 3 இன்ச்சு தான் நம்ம தள்ளி வச்சிருக்கோம். சென்டர் வந்து 1 வாட் லைட் வந்துச்சு. ஸோ 1 வாட் லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கேப் விட்டு போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ரொம்ப தள்ளி வச்சிட்டோம்னா அது சேனல் ரொம்ப கேப் அடிக்கிறனால அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த 3 இன்ச்சு மட்டும் கேப் எப்பவுமே விடுங்க. அது கொஞ்சம் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனுடைய டிரைவ்லாம் நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸ் கார்னர் நம்ம லைட் பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய டிரைவ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பிளானிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் எல்லாம் பார்த்தா அதிலே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம சேனல் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொஃபைல் லைட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்டில் நம்ம என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே தான் கஸ்டமருக்கு நமக்கு பிளான் கொடுத்துருக்கோம். ஏன்னா லூக்கர்லேயும் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இமேஜில் வந்து இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இமேஜ் எல்லாம் குவான்டிட்டி கொடுத்து நம்ம இமேஜில் எல்லாமே ஆர்டர் கொடுத்து எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ சேனல் எல்லாமே டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேனல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிப்பு வந்து நம்ம என்ன எம்எம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
130 வாங்கியிருக்கோம். ஸோ 120 வாங்கினாவே போதும். 120ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரைட்னஸ் இருக்கும். இவங்க வந்து பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக கேட்டதுனால நம்ம 240 வாங்கியிருக்கோம். ஸோ 240 பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு 240 லைட் இருக்கும். ஸோ அதனால் இதோடைய வாட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் வந்து எத்தனை இயர் வரைக்கும் நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் இந்த வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ லூக்கர் எடுத்த வரைக்கும் 1 இயர் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் வந்து சைசன் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனாலும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் வந்து நம்ம இந்த டிரைவுக்கு கம்ப்ளைண்ட் ஆனால் கூட நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் 90% வரவே வராது. ஸோ அந்த சோக்கு மட்டும் தான் என்னைக்காவது ஒரு நாள் பஸ்ட் ஆகும். ஸோ இதில் ஏதாவது லைன் ஃபால்ட்டாக இருந்தாலும் பஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லைனா நம்ம எர்த்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லைனாலும் கண்டிப்பாக பஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எர்த்தும் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தாச்சு. எப்பவுமே ப்ரொஃபைல் லைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாரண்டி தான் நமக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்டோட டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த வாரண்டி கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாவே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால் கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டிரைவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிப் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்ட்ரிப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது கேப்பிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இண்டோர் ஸ்ட்ரிப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்இடி ஸ்ட்ரிப் தான் கொடுப்பாங்க. ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மீட்டர் வரைக்கும் தான் ரன் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் சால்ட் இன்ச் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் டிரைவும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் வரைக்கும் தான் ரன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பிரைட்னஸ் கம்பல்சரி குறையும். அதனால் 5 மீட்டருக்கு ஒரு டிரைவ் போகிறது நம்ம எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ 5 மீட்டர் டு 10 மீட்டர் வரைக்கும் ஒரு டிரைவ் யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டோர் ஸ்ட்ரிப்புக்கு எல்லாமே இதுதான் ப்ரொவிஷன். ஸோ அவுட்டோர் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபி ரேட்டிங்கில் வந்துடும். ஸோ ஐபி ரேட்டிங்கில் எடுக்கும்போது 50 மீட்டர் வரைக்கும் ஒரே டிரைவ் தாராளமாக போதும். ஸோ அந்த இடத்துல நமக்கு கார்டன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். இல்லை பிளாண்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இந்த லெதர் ஸ்ட்ரிப் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம லெதர் ஸ்ட்ரிப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்பே போதும்னு சொல்லி எல்இடி ஸ்ட்ரிப் எல்லாமே டோட்டலாக வாங்கியாச்சு. ஸோ மேக்ஸிமம் அவுட்டோர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணாவே மேக்ஸிமம் கார்டனுக்கு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதே பிளாண்டர் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணாலும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஏன்னா போன வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பிளாண்டர் பாக்ஸ் ஸோ இந்த மாதிரி கார்டனில் யூஸ் பண்ணும்போது இந்த லெதர் ஸ்ட்ரிப் தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இந்த கேப்பிங் எல்லாமே ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த கேப்பிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1 வாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த பேனல் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேனல் லைட்டு 1 வாட் லைட்டு 3 வாட் லைட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுருப்போம். ஸோ அதுலேருந்து டிரைவ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிரைவில் நம்ம என்ன ஆம்பியரில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியரில் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா 5 ஆம்பியரில் தாராளமாக போதும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிகிரி உள்ள தான் வச்சிருக்கோம். ஸோ அதாவது 5 மீட்டருக்குள்ள தான் நம்ம வந்து ஸ்ட்ரிப்பே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து 5 ஆம்பியர் தாராளமாக போதும்னு சொல்லி இந்த 5 ஆம்பியரில் நம்ம டிரைவ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து லைன் எல்லாமே ஆன் பண்ணி இந்த ப்ரொஃபைல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி லைன் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கேப் விட்ட இடத்துக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் லைட் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துட்டோம். இதனுடைய அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் வந்து என்ன கலருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவனாக பார்த்தீங்கன்னா கேப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.